வணக்கம் மக்களே, இந்த எஸ்குயின் ஸ்லாக்ஸ்க்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தட்டாம்பயிர் புளிக்குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தட்டாம்பயிர் புளிக்குழம்புக்கு மாங்காய் வடு போட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால நாங்கள் வீட்டிலே பண்ண மாங்காய் வடு வந்துக்கிட்டாச்சு. எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். மெதுவானோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து சுடுதண்ணியில் ஊற போட்டு அதை கரைச்சி நம்ம வச்சுருக்கோம். 1/4 கிலோ தட்டாம்பயிர் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதை நல்லா தண்ணி ஊற்றி குக்கரில் 5 விசில் வர்ற அளவுக்கு நல்லா நம்ம வேக வச்சு இப்போ எடுத்துக்கலாம். அவிச்சு எடுத்தாச்சுங்க. பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்றையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். 4-5 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கலாம். மாங்காய் வடு நம்ம ஊற போட்டிருந்தோம்ல, புளியை கரைச்சி வச்சாச்சு. தேங்காவையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். காமுடி தேங்காய் நீங்கள் அரைச்சி எடுத்தால் போதும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்து அதுவும் சேர்த்து கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. அப்போ தான் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கும். அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி இப்போ எடுத்துக்கலாம். நல்லா இதை வதக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி அவிச்சு வச்ச தட்டாம்பயிரை தண்ணி நல்ல தண்ணியே ஊற்றுங்க. குடிக்கிற தண்ணி ஊற்றி அவிச்சிருக்கோம். அந்த தண்ணியை நம்ம வடிகட்டி கீழே ஊற்றிட வேண்டாம். அப்படி தண்ணியோடையே நம்ம குக்கரை விசில் அடங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்ச தக்காளி வெங்காயம் கத்திரிக்காவை உள்ளே சேர்த்துட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்ற வேணாம், ஏன்னா அவிச்ச தண்ணி வேறு அதில் இருக்கும், புளி தண்ணி வேறு ஊற்றிருக்கோம். இப்போ மாங்காய் வடுவை எடுத்து அதில் போட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சோண்டு தண்ணி கரைச்சி அதில் ஊற்றி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேறு தண்ணி எதுவும் நீங்கள் ஊற்ற வேணாம். நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடியில் குழம்பு மிளகாப்பொடி இருக்குள்ள 2 டீஸ்பூன் மிளகாப்பொடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இனி குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரை ஆஃப் பண்ணியாச்சு. விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கம்மன்னு தட்டாம்பயிர் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே நாக்கு நல்லா ஊறுதுங்க. எனக்கு ரொம்பவே தட்டாம்பயிர் புளிக்குழம்பு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இது சுடு சாதத்துக்கு அப்படியே போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அதை விட பழைய சாதம் வச்சு இந்த குழம்பு பயிரை வச்சு சாப்பிடும்போது ஆகா, கறி குழம்பு தோற்றுருங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, தட்டாம்பயிர் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. போகும்போது பெல் ஐக்கானை டிங்குன்னு தட்டிட்டு போயிடுங்க.